வணக்கம் உறவுகளே, நான் லண்டன்ல இருந்து சீவகன். இன்றைக்கு நாங்க வந்திருக்கிற இந்த இடமும் கொஞ்சம் முக்கியமான இடம். கொஞ்சம் இல்லை, உலகத்துக்கு மிகவும் முக்கியமான இடம் தான். என்னென்னு சொல்லிச்சேன்னா, உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கு. நான் அதிர்ஷ்டத்தை பற்றி கதைக்கல. எல்லா நாடுகளுக்கும் தனித்தனியாக ஒரு நேரம் இருக்குன்றதை பற்றி நான் கதைக்கிறேன். எல்லா நாடுகளுக்கும் தனித்தனியாக ஒரு நேரம் இருக்குது. அது பொதுவாக ஒரு கணக்கீட்டின் மூலம் தான் அதை செஞ்சிருக்கிறாங்க. அதை செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்டது தான் இந்த கிரீன்விச், அந்த நெட்டாங்கு, அந்த கோடு. அதாவது உலகத்தில் மையப்பகுதி ஒன்றை சூஸ் பண்ணி அதில் வடக்கில் இருந்து தெற்காக ஒரு கோட்டை வரைஞ்சி அந்த கோட்டில் இருந்து கிழக்கு புறமாகவும் மேற்கு புறமாகவும் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு பாகையாக பிரித்து அங்கங்கே ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த வலயத்துக்குள்ளே வர நாடுகளுக்கு அந்தந்த நேரம் பயன்பாட்டில் இருக்கும். அப்போ இந்த பூச்சியம் கூடாக இருக்கின்ற இந்த கிரீன்விச் என்றது தான் எல்லாத்துக்கும் உலகத்துக்குமே ஒரு மைய புள்ளியாக வச்சு இந்த கணக்கை செஞ்சுருக்கிறாங்க. அந்த மையப்புள்ளி இந்த கிரீன்விச் அமைஞ்சிருக்கிறது எங்களோட லண்டனில். அது மட்டும் இல்லை, இங்கே அதுக்காக ஒரு கோட்டையும் போட்டுக்கிறாங்க. அந்த கோட்டை அனுப்பி காட்டுறக்கூடிய நேரத்தில் அந்த கோட்டையும் போட்டு அந்த கோட்டை மையமாக வச்சு அதிலிருந்து கிழக்கு புறமாக ஒவ்வொரு பாகைக்கும் இவ்வளவு நேரம் என்று சொல்லியும், அதே மாதிரி மேற்கு புறமாக ஒவ்வொரு பாகைக்கும் இவ்வளவு நேரம் குடிக்கொண்டு போகும் என்று சொல்லியும் அவங்க கணக்கு பார்த்துருக்காங்க. இதை பற்றியும் இந்த கிரீன்விச் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வேறு சில நல்ல விஷயங்களை பற்றியும் நாங்கள் பார்க்கலாம். வாங்க நேரம். நாம் தமிழில் இந்த இடத்தை கிரீன்விச் என்று சொல்லி கொண்டாலும் ஆங்கிலத்தில் இதனை கிரீனிச் என்று தான் உச்சரிக்க வேண்டும். ஆரம்பத்தில் உலகத்தில் பல இடங்களில் அந்தந்த இடங்களுக்கென்று தனித்தனியான நேரங்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. இங்கே பிரிட்டனில் உள்ளே கூட அப்படி தான் இருந்தது. ஆனால் 1880களின் பிற்பகுதியில் முதலில் ரயில்வே நேரம் உள்ளூரில் ஒன்றாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் முதலில் இந்த இடத்தில் கிரீனிச்சுக்கு ஊடாக செல்லுகின்ற ஒரு நெட்டாங்கு கோடு கணிக்கப்பட்டு இங்கு ஒரு பூச்சிய புள்ளியாக கொண்டு ஒவ்வொரு நேர வலயமும் பிரிக்கப்படுகின்ற முறை வந்தது. அதற்கு பின்னர் தான் கடல் பயண தேவைக்காக அது உலகெங்கும் விரிவாக்கப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த நேரத்தை ஏற்பதில் பல தடைகள் இருந்தன. இன்று கூட இந்த கிரீனிச் மீன் டைம், அதாவது ஜிஎம்டிக்கு பதிலாக பிஎஸ்டி என்று, அதாவது பிரிட்டிஷ் சம்மர் டைம் என்று இங்கு கோடை காலத்தில் அமலில் இருக்கின்றது. உண்மையில் பார்க்க போனால் உலகின் ஒரு மைய புள்ளியாக அல்லது மைய கோடாக இந்த இடத்தை நாங்கள் கொள்ள முடியும். கிரீனிச் வருபவர்கள் தவறவிடக்கூடாத இன்னொரு இடம் இந்த கட்டி ஷார்க். இதை சிலர் குட்டி ஷார்க் என்று உச்சரிப்பது வழக்கம். இது ஒரு ஸ்காட்டிஷ் பெயர். 1889 ஸ்காட்லாண்டில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கப்பல் அந்த காலத்தில் இருந்த கப்பல்களை வேகமாக செல்லக்கூடிய ஒன்றாம். நீராவில் ஓடிய இது நீராவி தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு சுயஸ் கால்வாய், சீனா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களுக்கெல்லாம் சரக்கு ஏற்றி சென்றிருக்கின்றது. சில வருடங்கள் தேயிலை வணிகத்துக்கும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கம்பளி, பருத்தி போன்றவையும் இதில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. 2007 இதில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தை அடுத்து இது பழுது பார்க்கப்பட்டு ஒரு அருங்காட்சியகமும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேம்ஸ் நதியினுடைய கரையில் உலா வருவதும் இங்கே செய்யக்கூடிய மிகவும் அழகான ரம்மியமான ஒரு விஷயம்தான். இந்த படகுகளை எல்லாம் பார்த்து கொண்டு உலா வருவது ஒரு அருமையான அனுபவம். இங்கே ஒரு படகு சேவையும் இருக்குது. இன்னும் பார்ப்பதற்கு பல இடங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் கடல்சார் அருங்காட்சியகம். பிரிட்டனுடைய கடல்சார் அனுபவங்கள், சாதனைகளை இந்த அருங்காட்சியகத்தில் நாங்கள் பார்க்கலாம். இந்த அருங்காட்சியகத்துக்கு அருகாக, அதாவது இந்த மேரிடைம் மியூசியத்துக்கு அருகாக குயின் பேலஸ் என்ற ஒரு கட்டிடமும் இருக்கிறது. அருமையான கட்டிட வடிவமைப்புக்கு இது பேர் போனது. இங்கு விக்டோரியா மகாராணியார் உட்பட பல அரசர்களின் ஞாபக சின்னங்கள், கடல்சார் அடையாளங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன.
பல்கலைக்கழகத்தோட இங்கு கடற்படை பயிற்சிக்கான பல்கலைக்கழக கல்லூரியும் இருக்கின்றது. அத்தோடு கிரீனிச் பல்கலைக்கழகமும் பிரிட்டனில் ஒரு பேர் பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்று. இங்கு இருக்கின்ற இந்த கிரீனிச் மார்க்கெட் பகுதி மிகவும் அருமையானது. இங்கு மாலையில் உட்கார்ந்து சிற்றுண்டி உண்பது மிகவும் இனிமையான அனுபவம். மாலையில் மாத்திரமல்ல, காலை முதலே இது திறந்திருக்கிறது. எப்பொழுதும் வந்து நீங்கள் போகலாம். சரி உறவுகளே, நாங்கள் வந்து இப்போ இந்த க்ரீன் பீச் இந்த டவுனில் நிறைய இடங்கள் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சுற்றி பார்த்து கொஞ்சம் களைச்சும் போயிட்டோம். சரி, ஆனால் கடைசியாக நான் திருப்பவும் வந்து இந்த ராயல் அப்சர்வேட்டரிக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். அதாவது இந்த க்ரீன் பீச் மீன் டைமுக்கான அந்த கோடி இருக்கிற அந்த இடத்துக்கு மையப்புள்ளிக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா இது நமக்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒரு நேரத்தை வகுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஓடுறதுக்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த 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 மையப்புள்ளி இங்கே போட்டுருக்குறாங்க. ஆனால் இது இருக்கிற இடத்தை பார்த்தா அது சரியான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இடமாக, நாங்கள் நல்ல அமைதியாக வந்து போகிற ஒரு இடமாக தான் இருக்குது. இங்கே வந்து போகிற ஆட்கள் கூட இந்த தோட்டத்துக்குள்ளே இதுக்குள்ளேயும் வந்த உடனே வந்து அப்படியான ஒரு உணர்வுக்கு வந்துடுறாங்க. நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு எல்லோரும் போகிறாங்க வந்து. அது என்னத்தை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நாங்களும் இந்த நேரத்துக்கு போட்டியாக ஓடாமல் நாங்களும் கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாக திட்டமிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து இந்த நேரத்தோடு கொண்டு போகணுமென்று அது சொல்லுது போகிற இடங்கு. சரி, இது பொன்மொழியெல்லாம் சொல்கிறதுக்கான நேரம் இல்லை. எனக்கு ஏதோ தோணுனதாக சொன்னேன். சரி, நாங்கள் இன்னொரு நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போமே.